இப்போ என்ன கேட்டால் நீ மந்திரி ஆகணுமா, கேபினெட் மினிஸ்டர் ஆகணுமா, பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, அது ஆகணுமா, இதாக சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் நான் எதுக்கும் போக மாட்டேன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் எது ஆட்டினா நான் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை தான் ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் முதல்ல எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு ஆசைப்படாதீங்க, மந்திரி ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. முதல்ல பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக ஆகி அந்த ஊரை திருத்துங்க. இப்போ பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு நீங்களாம் நில்லும் போது என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு சின்ன நோட்டீஸ் போட்டு என்னிடம் ஒரு பைசா பணம் இல்லை, நான் ஒரு பைசா யாருக்கும் பணம் கொடுக்க போவதில்லை வாக்குக்காக, ஆனால் இந்த கிராமத்தை முழுவதுமாக மாற்றி காட்டுவேன், இந்த கிராமத்தில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் மாற்றி காட்டுவேன், இது இந்தியாவிலே நம்பர் 1 கிராமமாக நான் கொண்டு வருவேன், எனக்கு வாக்களிப்பவர்கள் வாக்களிக்கலாம், என்னிடம் பணம் இல்லை, நான் யாருக்கும் பணம் கொடுக்க பணம் இருந்தால் நான் கொடுக்க போவதில்லை. ஆனால் எனக்கு ஒரு தெரிஞ்ச வருத்தம் தான். என்னடா நான் பஞ்சாயத்து எதுக்கடா வேலை வேணாண்டான்னு என்னடா பண்ணுறேன், நான் ஒரு டிராக்டர் வச்சு போயிட்டு நான் சொல்ல கேட்கல, டிராக்டரை விற்றான். பஞ்சாயத்து பிரசிடெண்ட்னா அவனை என்ன 10 ஓட்டு வாங்கினான்னு என்னன்னு தெரியல, டிராக்டரும் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னொரு இது ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க. எந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்போ பஞ்சாயத்துக்கு கட்சி ரீதியான தேர்தல் இல்லை, எல்லாமே கட்சி ரீதியான ஒரு தேர்தல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கு. கட்சியே இருக்கக்கூடாது, சின்னமும் இருக்கக்கூடாது. ஏன்னா குளோபி எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் வெயில் ஓவர். அந்த வெயிலை தணிக்கணுங்கிறத தான் எல்லாரும் மறக்கின்ற நடக்குது.